ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் கேஸ் டர்பைன் பவர் ஸ்டேஷன். இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, கேஸ் டர்பைன் பவர் பிளான்ட் அப்படின்னு சொல்லலாம். முதல்ல கேஸ் டர்பைன் பவர் ஸ்டேஷன்னா என்ன? இப்போ கேஸ் டர்பைனை பிரைம் மூவராக யூஸ் பண்ணி இப்போ ஆல்டர்னேட்டர் மூலியமாக நம்ம எலக்ட்ரிக்கல் பவரை ஜென்ரேட் பண்ணக்கூடிய இந்த பவர் பிளான்ட்டுக்கு பேர் தான் கேஸ் டர்பைன் பவர் ஸ்டேஷன். இப்போ நம்ம கேஸ் டர்பைன் பவர் ஸ்டேஷனோட கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு போயிடலாம். இதில் உள்ள முக்கியமான காம்போனன்ட்ஸ் என்னென்ன? ஃபஸ்ட்டு கம்ப்ரஸர், ரீஜெனரேட்டர், கம்பஷன் சேம்பர், கேஸ் டர்பைன், ஆல்டர்னேட்டர், ஸ்டார்டிங் மோட்டர். இப்போ ஒவ்வொன்றும் என்னென்ன வேலைகளை செய்யுது அப்படிங்கிறத இப்போது கன்ஸ்ட்ரக்ஷனில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு கம்ப்ரஸர். இப்போ கம்ப்ரஸரோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்மாஸ்பரிக் ஏரை கம்ப்ரஸ் பண்ணுற வேலை தான். இப்போ அட்மாஸ்பரிக் ஏரை எப்படி கம்ப்ரஸ் பண்ணோம்? முதல்ல அட்மாஸ்பரிக் ஏரை நம்ம கம்ப்ரஸருக்கு இன்புட்டாக கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு ஏர் ஃபில்டர் மூலயமா அந்த காற்றில் இருக்கக்கூடிய அந்த ஏரை எல்லாத்தையுமே நம்ம ஃபில்டர் பண்ணணும். ஏன்னா அதில் தூசு கலந்துருக்கலாம், ஈரம் இருக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது கலந்துருக்கலாம். அதை ஃபில்டர் பண்ணி கம்ப்ரஸரோட ரோட்டரி பிளேடுக்கு கொடுப்போம். ரெண்டு விதமான பிளேடு இருக்கும் இங்கே, ரோட்டரி பிளேடு அண்டு ஸ்டேஷ்னரி பிளேடு. அதாவது சுழலக்கூடிய பிளேடு, சுழலாத ஒரு ஸ்டேஷ்னரியாக நிலையாக இருக்கக்கூடிய பிளேடு அப்படின்னு ரெண்டு பிளேடு இருக்கும். இப்போ ஸ்டேஷ்னரி பிளேடுக்கு இந்த ரோட்டரி பிளேடு இந்த ஏரை ரொட்டேட் பண்ணி ஸ்டேஷ்னரி பிளேடுக்கு அனுப்பும். அனுப்பும் என்ன ஆகும்? இப்போ ரோட்டரி பிளேட்லேருந்து ஸ்டேஷ்னரி பிளேடுக்கு போகும்போது இந்த அட்மாஸ்பரிக் ஏரோட ப்ரெஷர், அதோட அழுத்தம் அதிகமாகும். அந்த அழுத்தம் அதிகமான அந்த ஏர் எங்கே போகும்னு பார்த்தீங்கன்னா நேராக ரீஜெனரேட்டருக்கு போகும். ரீஜெனரேட்டர் அப்படிங்கிறது என்ன? ரீஜெனரேட்டர் அப்படிங்கிற அந்த பேர்லேயே அதுக்கான ஆப்ரேஷன் இருக்குது. ரீஜெனரேட்டர்னா கேஸ் டர்பைன்லேருந்து வெளிவரக்கூடிய அந்த ஹாட் கேஸ், எக்ஸாஸ்ட் கேஸை திரும்ப ஹீட் பண்ணி கம்பஷன் சேம்பருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அந்த டிவைஸுக்கு பேர் தான் ரீஜெனரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. கேஸ் டர்பைன் ரொட்டேட் பண்ணிவிட்டு வெளில வரக்கூடிய அந்த எக்ஸாஸ்ட் கேஸை, ஹாட் கேஸை அதை எடுத்துக்கிட்டு அதை ஒரு ரிசர்வாயர் மாதிரி சேவ் பண்ணி அதை கம்பஷன் சேம்பருக்கு கொடுக்கக்கூடிய அந்த டிவைஸுக்கு பேர் தான் ரீஜெனரேட்டர். இப்போ அந்த ஹாட் கேஸ் ரீஜெனரேட்டருக்கு வந்தோம்னா ஹாட் கேஸ் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கம்பஷன் சேம்பருக்கு இன்புட்டாக கொடுப்போம். கம்பஷன் சேம்பரோட வேலை என்ன? இங்கே தான் நம்ம அந்த ஃபியூவல் எரியக்கூடிய இடம் இந்த கம்பஷன் சேம்பர் தான். இந்த ஹாட் கேஸை கம்பஷன் சேம்பருக்கு இன்புட்டாக கொடுக்குறோம். அதே சமயம் இந்த கம்பஷன் சேம்பரில் ஆயில், அதாவது ஃபியூவலுங்கிறது இந்த பெட்ரோலியம் ஆயில் வச்சுருப்பாங்க. ஒரு டீசலாக இருக்கலாம், பெட்ரோலாக இருக்கலாம், இல்லை நார்மல் கேஸாக கூட இருக்கலாம். இந்த ஹாட் கேஸ் இந்த ஃபியூவல் கூட எரியும் போது எரிஞ்சு இங்கே கேஸை ப்ரொடியூஸ் பண்ணோம். அதாவது ஹீட் கேஸ், ஹாட் கேஸை ப்ரொடியூஸ் பண்ணோம். அந்த ஹாட் கேஸ் எங்கே போகும்னு பார்த்தீங்கன்னா நேராக டர்பைனோட பிளேடுக்கு மேலே மோதுற அந்த ப்ரெஷருக்கு ஏற்ற மாதிரி இந்த கம்பஷன் சேம்பர்லேருந்து கேஸ் டர்பைனோட பிளேடுக்கு இன்புட்டாக கொடுப்போம். இப்போ கேஸ் டர்பைன் என்ன பண்ணோம்? இந்த ஹீட் எனர்ஜி, இந்த ஹீட்டு கேஸை எடுத்துக்கிட்டு ஹீட் எனர்ஜியை மெக்கானிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுற வேலை தான் இந்த கேஸ் டர்பைனோட வேலை. இந்த கேஸ் டர்பைனை எது கூட கனெக்ட் பண்ணியிருக்கோம்? ஒரு எலக்ட்ரிக் ஆல்டர்னேட்டர் கூட கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஒரு ஏசி ஜென்ரேட்டர், அது பேர் தான் ஆல்டர்னேட்டர்னு சொல்லுவோம். இந்த ஆல்டர்னேட்டர் கூட கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ கேஸ் டர்பைன் ரொட்டேட் ஆகும்போது அது கூட கனெக்ட் பண்ணியிருக்க இந்த ஆல்டர்னேட்டர் ரொட்டேட் ஆகி எலக்ட்ரிக் எனர்ஜியை ஜென்ரேட் பண்ணும். அந்த எலக்ட்ரிக் எனர்ஜி என்ன பண்ணுவோம்? ஒரு ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர், சர்க்யூட் பிரேக்கர், ஐசோலேட்டர் மூலயமா லோடுக்கு சப்ளை பண்ணிடுவோம். இங்கே என்ன முக்கியமாக நடக்கக்கூடிய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஸ்டார்டிங் மோட்டரோட வேலை இந்த கம்ப்ரஸரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டார்டிங் மோட்டர் கண்டிப்பாக தேவைப்படும். இந்த ஸ்டார்டிங் மோட்டருக்கான சப்ளை எங்கேருந்து கிடைக்கும்? ஒரு பேட்டரி மூலயமா நம்ம வெளியிலேருந்து சப்ளை பண்ணுவோம். இப்போ ஸ்டார்டிங் மோட்டர் நார்மலாக ஒரு டிசி மோட்டராக தான் இருக்கும்.
இந்த பர்மனன்ட் டிசி மோட்டராக இருக்கலாம், இல்லை ஒரு டிசி ஷண்ட் மோட்டராக கூட இருக்கலாம். பேட்டரி மூலயமா அதுக்கான எலக்ட்ரிக் சப்ளைவை கொடுத்துருப்பாங்க. இப்போ எல்லாமே சேம் ஷாப்பில் கம்ப்ரஸர், கேஸ் டர்பைன், ஆல்டர்னேட்டர், அதுக்கப்புறம் ஸ்டார்டிங் மோட்டர் எல்லாமே சேம் ஷாப்பில் கனெக்ட் பண்ணியிருக்கிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட ஓவரால் எஃபிஷியன்சி குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதோட வெயிட், கம்ப்ரஸர் வெயிட் அதிகம், கேஸ் டர்பைன் வெயிட் அதிகம், அது கூட உள்ள ஆல்டர்னேட்டர் வெயிட் அதிகம். அப்போ இதோட ஸ்பீடு குறையும். ஸ்பீடு குறையும் போது நம்ம ஜென்ரேட் பண்ணுற எலக்ட்ரிசிட்டியோட அளவு கம்மியாக தான் இருக்கும். இப்போ எவ்வளோ நமக்கு எஃபிஷியன்சி கிடைக்கும்? ஜஸ்ட் 34% தான் எஃபிஷியன்சி கிடைக்கும். மீதி பவர் ஃபுல்லாகவே இந்த கேஸ் டர்பைன் ரொட்டேட் பண்ணுறதுக்கும் கம்ப்ரஸர் ரொட்டேட் பண்ணுறதுக்கும் தேவையான பவரை இந்த மேக்ஸிமம் கம்ப்ரஸர் ரொட்டேட் பண்ணுறதுக்கான பவர் தான் இங்கே அதிகமாக எடுத்துக்கிறோம். மீதி நம்ம 34% மட்டும்தான் ஆல்டர்னேட்டர் மூலயமா நம்ம யூஸ்ஃபுல் எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். இந்த கம்பஷன் சேம்பரில் நமக்கு அந்த ஹீட் எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1300லேருந்து 1500 டிகிரி ஃபேரன் ஹீட் வரைக்கும் தான் இருக்கணும். ஆனால் ரீஜெனரேட்டர்லேருந்து கம்பஷன் சேம்பருக்கு வரும்போது நமக்கு 3000 டிகிரி ஃபேரன் ஹீட் இருக்கும். அதை நம்ம தேவையான அளவுக்கு 1300லேருந்து 1500 டிகிரி ஃபேரன் ஹீட்டாக நம்ம குறைச்சி கேஸ் டர்பைனுக்கு சப்ளை பண்ணணும். இப்போது 1300லேருந்து 1500 டிகிரி ஃபேரன் ஹீட்டுக்கு மேலே போச்சுன்னா கேஸ் டர்பைனோட பிளேடு டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போது அந்த ரீஜெனரேட்டர்லேருந்து கிடைக்கக்கூடிய அந்த ஹாட் கேஸில் உள்ள ஹீட்டை 3000 டிகிரி ஃபேரன் ஹீட்லேருந்து 1300 அப்படி இல்லைன்னா 1500 இந்த இடைப்பட்ட அந்த ஹீட்டுக்கு குறைச்சி கேஸ் டர்பைனுக்கு சப்ளை பண்ணுவோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி கம்ப்ரஸரோட வேலை ஏரை கம்ப்ரஸ் பண்ணி ஹை ப்ரெஷர் ஏராக மாற்றக்கூடிய வேலை தான். ரீஜெனரேட்டரோட வேலை இந்த எக்ஸாஸ்ட் கேஸை ரெக்கவர் பண்ணி அந்த ஹீட்டை கம்பஷன் சேம்பருக்கு கொடுக்கக்கூடிய வேலை தான் வேலை. கம்பஷன் சேம்பரோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கம்ப்ரஸ்டு ஏர் ப்ளஸ் ஹாட்டு ஏர், அந்த கம்ப்ரஸ்டு ஹாட் ஏரை ஃபியூவல் கூட மிக்ஸ் பண்ணி எரிய வச்சு கேஸாக மாற்றக்கூடிய வேலை தான் இந்த கம்பஷன் சேம்பரோட வேலை. இதே சேம்பரில் தான் நமக்கு தேவையான அந்த 1300லேருந்து 1500 டிகிரி ஃபேரன் ஹீட்டாக அந்த ஹீட் வந்து குறைய போகுது. 3000 டிகிரி ஃபேரன் ஹீட்லேருந்து 1300 டு 1500 டிகிரி ஃபேரன் ஹீட்டாக குறைக்கிற வேலையும் இந்த கம்பஷன் சேம்பரில் தான் நடக்குது. கேஸ் டர்பைன் அப்படிங்கிறது நம்ம ஜென்ரேட் பண்ண அந்த ஹாட் கேஸ் கம்பஷன் சேம்பர்லேருந்து கேஸ் டர்பைனுக்கு இன்புட்டாக கொடுப்போம். அந்த டர்பைனோட பிளேடு மேலே எக்ஸ்பேட் ஆகி மேலே வேகமாக மோதும் போது பிளேடு ரொட்டேட் ஆகி மெக்கானிக்கல் எனர்ஜியை ஜென்ரேட் பண்ணும். இப்போ இங்கே கிடைக்கக்கூடிய இந்த மெக்கானிக்கல் எனர்ஜி ஆல்டர்னேட்டருக்கு கூட கப்புள் பண்ணியிருக்கும் போது ஆல்டர்னேட்டரோட ரோட்டா ரொட்டேட் ஆகும்போது அதில் மெக்கானிக்கல் எனர்ஜி எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும். இப்போ ஸ்டார்டிங் மோட்டார் அப்படிங்கிறது நார்மலி நம்ம டிசி மோட்டர் தான் யூஸ் பண்ணுறோம். டிசி மோட்டருக்கான சப்ளை பேட்டரிஸ் மூலயமா. இப்போது நம்ம அந்த கேஸ் டர்பைனோட அட்வான்டேஜை பார்க்கலாம். இப்போ மற்ற பவர் பிளான்ட்டை கம்பேர் பண்ணும்போது இதுக்கு ஆகக்கூடிய இடம், ஸ்பேஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே மாதிரி மற்ற பவர் பிளான்ட்டில் இருக்கிற மாதிரி பாய்லர்ஸ், கூலிங் டவர், கண்டென்சர் இந்த மாதிரி பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் எதுவும் கிடையாது. ரொம்ப சிம்பிள் கன்ஸ்ட்ரக்ஷன். அதே போல் இதை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அதே மாதிரி நம்ம ஃபியூவல் கன்சம்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங், அதே மாதிரி நம்ம ஷட் டவுன் பண்ணுறதுக்கு, நம்ம பவரை ஜென்ரேட் பண்ணுறதுக்கான ஃபியூவல் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் தேவைப்படும். அதே மாதிரி இங்கே கூல் பண்ணுறதுக்கான வாட்டர் ரெக்குவயர்மெண்ட்டும் ரொம்ப, வாட்டரோட தேவை, தண்ணியோட தேவையும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இப்போ அட்வான்டேஜ் இல்லைன்னா கண்டிப்பாக டிஸ்அட்வான்டேஜும் இருக்கும். இப்போ டிஸ்அட்வான்டேஜை பொறுத்த வரைக்கும் இந்த கம்ப்ரஸரை நம்ம ரொட்டேட் பண்ணுறதுக்கு அடிஷ்னலாக பவர் தேவைப்படுது. அதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு மோட்டரும் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. இதில் அவுட்புட் ரொம்ப ரொம்ப லோவாக இருக்குது. ஏன்னா 34% தான் நம்ம யூஸ்ஃபுல் ஒர்க்குக்கு நம்ம யூஸ் பண்ண முடியும். ஓவரால் எஃபிஷியன்சி அதனால்
ரொம்ப லோவாக இருக்குது. இப்போ கம்பஷன் சேம்பரோட லைஃப் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்னு ஏன் சொல்கிறோம்? அங்கே ப்ரொடியூஸ் ஆகிற ஹீட்டு வந்து 3000 டிகிரி Fahrenheit. அப்போ கம்பஷன் சேம்பர் துருப்பிடிச்சு அரிச்சு போகிறதுக்கான வாய்ப்பு. ஓகே வியூவர்ஸ், வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். சரியாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.